The passage we want to meditate on today is Hebrews chapter 4 and verses 1 through 10. இன்றைக்கு காலையில நாம தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் 1 10 வசனம் வரை. I will read that first in English and then in Tamil. முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு அதை தமிழிலே நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. Hebrews chapter 4 verses 1 through 10. Therefore, since the promise of entering his rest still stands, let us be careful that none of you be found to have fallen short of it. For we also have had the gospel preached to us, just as they did. But the message they heard was of no value to them, because those who heard did not combine it with faith. Now we who have believed enter that rest, just as God has said, so I declared on oath in my anger, they shall never enter my rest. And yet his work has been finished since the creation of the world. For somewhere he has spoken about the seventh day in these words, and on the seventh day God rested from all his work. And again, in the passage above, he says, they shall never enter my rest. It still remains that some will enter the rest, and those who formerly had the gospel preached to them, did not go in because of their disobedience. Therefore, God again set a certain day, calling it today, when a long time later he spoke through David, as was said before, today, if you hear his voice, do not harden your hearts. For if Joshua had given them rest, God would not have spoken later about another day. There remains then a Sabbath rest for the people of God. For anyone who enters God's rest also rests from his own work, just as God did from his. தமிழிலே நான் வாசிக்கிறேன். தமிழிலே எபிரேயர் 4வது அதிகாரம் 1 10 வரை. ஆகவே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு தகுந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக இல்லாமல் இருக்க கவனமாக இருப்போம். ஏனென்றால் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கவில்லை. விசுவாசித்த நாமோ அந்த இளைப்பாறுதலிலே நுழைகிறோம். விசுவாசியாதவர்களை குறித்து தேவன், இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் நுழைய மாட்டார்கள் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அவருடைய செயல்கள் உலகம் தோன்றிய காலத்திலேயே முடிந்திருந்தும் இப்படி சொன்னார். ஏனென்றால் தேவன் தம்முடைய செயல்களை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் நுழைய மாட்டார்கள் என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். எனவே சிலர் அதில் பிரவேசிப்பதும் இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறதுனாலும், நற்செய்தியை முதலாவதாக கேட்டவர்கள் கீழ்ப்படியாததினாலே அதில் நுழையாமல் போனதினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் இருங்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி, இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குள் நடத்தியிருந்தால் பின்பு அவர் மற்றொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. எனவே தேவனுடைய மக்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய இளைப்பாறுதலில் நுழைந்தவன் தேவன் தம்முடைய செயலை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் செயல்களை முடித்து ஓய்ந்திருப்பான். Okay, I just want to explain to you the essence of what we find in the text, Hebrews chapter 4 verses 1 through 10, and then share with you
on a topic that goes along with this. முதலாவதாக இந்த வேத பகுதியில ஈப்ரூஸ் எபிரேயர் 4வது அதிகாரம் 1-10 வரை உள்ள அந்த வசனங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அதை ஒட்டின ஒரு டாபிக்ல நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன். So what do we find in the text? இந்த வேத பகுதியில நாம என்ன பார்க்கிறோம்? The Holy Spirit is telling the people to whom the epistle to the Hebrews was written. யாருக்கு இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டதோ அவர்களிடத்துல பரிசுத்த ஆவியார் ஆனவர் என்ன சொல்றார் அப்படின்னா, this is what he says. For to the Israelites the message of the Lord came to call them into the rest which they would find in the promised land. வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துல இளைப்பாறுதல் நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இஸ்ரேல் மக்களுக்கு வந்தது. Did they obey the message? Did they listen to the message? அவர்கள் அந்த செய்தியை கேட்டு அவர்கள் அந்த செய்திக்கு கீழ்ப்படிந்தார்களா? இல்லை. No, they did not listen to the message, nor did they obey the message. அவர்கள் கேட்கவும் இல்லை, அதற்கு கீழ்ப்படியவும் இல்லை என்று பார்க்கிறோம். So what happened to them? அவர்களுக்கு அப்படின்னா என்ன நடந்தது? They did not experience the rest the Lord was giving. Not all of them experienced, but some people who obeyed God, believed God, listened to God, entered the rest the Lord was giving them. எல்லோரும் அந்த இளைப்பாறுதலை அடையவில்லை. ஆனா யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவர்கள் அந்த இளைப்பாறுதலை அடைந்தார்கள். This happened at the time of Joshua's leadership. இது யோசுவா தலைவராக இருந்தபோது நடந்தது, வனாந்தரத்திலே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். But later in one of the Psalms of David, through David God says, if you obey me today, you will enter the rest. தாவீதினுடைய சங்கீதங்கள்ல பல வருடங்கள் கழித்து தாவீதின் சங்கீதங்கள்ல ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீங்க எனக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அன்றைக்கு சொல்றாரு இல்லைங்களா? What does that mean? This simply means that God was giving people another chance for them to enter the rest of God. ஆண்டவர் இது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிக்கும்படியாக இன்னொரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கிறார் என்று பொருள். Because the Lord says today, and that today was the day when God spoke to the people. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இளைப்பாறுதல்ல நீங்க பிரவேசிப்பீர்கள் என்றால் என்று சொல்கிறார். அந்த இன்றைக்கு என்பது அன்றைக்கு, என்றைக்கு ஆண்டவர் பேசினாரோ அன்றைக்கு என்று நாம பார்க்கிறோம். And then the author says, the Holy Spirit tells us, just like God gave them today, God is giving us today. இன்றைக்கு நீங்க இளைப்பாறுதல்ல நீங்க பிரவேசிங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு சொன்னார்ல, அந்த இன்றைக்கு என்பது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். The Lord is speaking to us even today. He tells us, if you listen to me, if you obey me, you will enter the rest today. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசி சொல்றாரு, நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டுக்குள்ள நீங்க வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. The Lord was talking to the people then in the time of wilderness by performing signs and wonders, miracles. ஆண்டவர் அன்றைக்கு மக்கள்கிட்ட வனாந்தரத்துல பேசும்போது எப்படி பேசினார்னா, அற்புத அடையாளங்களை செய்து அவர் பேசினார். அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். Even during the time of David, God spoke to the people by performing signs and wonders, giving them victories after victories. தாவீதுடைய காலத்திலும் ஆண்டவர் மக்கள்கிட்ட எப்படி பேசினார் அப்படின்னா, அற்புத அடையாளங்களை செய்தார், அது மட்டுமல்ல வெற்றிகளை கொடுத்தார் என்று நாம பார்க்கிறோம். யுத்தத்தில இருந்து ஆண்டவர் வெற்றிகளை கொடுத்தார், இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Even now the Lord is speaking to us, having performed signs and wonders and miracles. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புத அடையாளங்களை செய்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார்.
The greatest miracle the Lord did for each one of us was this, that Jesus died for you and me, and on the third day he rose again from the dead. ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் நமக்கெல்லாம் செய்திருக்கிறது என்னவென்றால், இயேசு நமக்காக மரித்து அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார். And that message of salvation has come to us, and we should listen to the message and obey the message and trust the Lord. நமக்கு இன்றைக்கு அந்த சுவிசேஷம் நற்செய்தி நமக்கு வந்திருக்கிறது. அந்த நற்செய்தியை நாம விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை நம்ப வேண்டும். When we trust God, when we listen to that message and trust God, we will enter the rest. நாம அந்த செய்தியை நம்ம கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவரை நம்பும் போது நாம ரெஸ்டுக்குள்ள, இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். So what is that rest? What is that rest? Is it just being idle somewhere, sitting somewhere, or sleeping somewhere? What does that rest mean? நம்ம இந்த ரெஸ்ட் அப்படின்னா, இந்த இளைப்பாறுதல்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்பது ரொம்ப முக்கியமானது. அது சும்மா எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கதா, தூங்கிட்டு இருக்கதா, அல்லது சும்மா ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கதா? அந்த இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Here in this text and elsewhere in the book, what does that rest mean? That rest means enjoying the blessings the Lord has given to us through his death and resurrection, which is salvation and all the other blessings. இந்த ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம அனுபவிப்பதுதான் என்று நாம பார்க்கிறோம். அருமையான my beloved, the rest is not simply Sabbath day here in the New Testament, or especially in the New Covenant. The rest doesn't mean the Sabbath day or the seventh day. இந்த புதிய ஏற்பாடுல, புதிய உடன்படிக்கையில இளைப்பாறுதல் என்பது 7வது நாள் அல்ல, அல்லது ஓய்வு நாள்னு நாம சொல்றோம்ல, அது கிடையாது. The rest means getting into salvation, entering the salvation that the Lord gives us, and experiencing all the blessings that the Lord gives us. நாம அந்த ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிற எல்லா காரியத்தையும், ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதுதான் என்று நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, experiencing God, experiencing Jesus Christ, walking with him, having fellowship with him, that is rest. இயேசு கிறிஸ்துவை அனுபவிப்பது, அவரோட நடப்பது, அவரோட ஐக்கியம் கொள்வது, அதுதான் ரெஸ்ட் என்று நாம பார்க்கிறோம். This is very, very important for all of us. But the question now this morning is, why didn't people, having experienced miracles, signs and wonders, why didn't the people trust God? Why didn't the people follow God? Why didn't the people obey God? And why didn't the people experience the rest the Lord was offering to them as a gift? இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்து, இஸ்ரவேல் மக்களும் சரி, யோசுவா காலத்துல இருந்த இஸ்ரவேல் மக்களும் சரி, தாவீது காலத்துல இருந்த அந்த மக்களும் சரி, இப்போது கூட மக்கள் ஏன் அற்புத அடையாளங்களை பார்த்தோம், ஆண்டவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அறிந்தும் ஏன் அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற மறுக்கிறார்கள்? ஏன் அவர்கள் அந்த ரெஸ்டுக்குள்ள, இளைப்பாறுதலுக்குள்ள வர அவர்கள் மறுக்கிறார்கள், வருவது இல்லை என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். We have ministered to so many people here in the city, in this city. In the power of the Holy Spirit, they experienced miracles, but they never came to church, and they never gave their hearts to Jesus Christ. இந்த சிட்டியில நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பேரு ஆண்டவருடைய செய்தியை கேட்டிருக்காங்க, அவங்க அற்புத அடையாளங்களை கண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் ஒரு நாளும் சபைக்கும் வந்ததில்லை, அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருக்கு தங்களுடைய இருதயங்களை கொடுக்கவும் இல்லை. ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள், there is a street called ஞானசமுதம் Street, something in Gugai. A lady used to come to our prayer meeting, house prayer meeting. She would have a fever almost every week, and she would go to
Baba, a priest, and pays 7,000 rupees for, they call it, பாடம் போடுறது. பாடம் போடுறதுன்னா they will do some puja. She will pay 7,000 rupees every week and get some relief. And she came to our prayer meeting and said, Pastor, would you please pray for me? We prayed for her. We cast out the demons and we prayed for her, and she never had a fever for a month. She didn't have to go to the Baba and spend 7,000 rupees every week. And she was very happy. She was coming to the prayer meeting for 2 months. And then, what happened? She went back to the same thing. She went back to idol worship. She went back to the same thing. And she had fever again, and we prayed for her, and she got healed. She was coming to the prayer meeting for a month, and then she went back to the same thing. I was wondering, we didn't ask her for any money. We didn't even ask her to, give anything, not money or any other gift. We simply prayed in the name of Jesus, and she got healed. Why didn't she come? Because people do not treat anything free. They don't give anything free any kind of value. மக்கள் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஞானசம்பந்தம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு குகையில ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சகோதரி எங்களுடைய ப்ரே மீட்டிங் வந்துட்டு இருப்பாங்க. நம்முடைய சர்ச்சுடைய ப்ரே மீட்டிங்க்கு, வீட்டில் நடக்கிற ப்ரே மீட்டிங் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு ஆளுகிட்ட போயிட்டு, ஒரு பூசாரிகிட்ட போயிட்டு பாடம் போட்டுட்டு வருவாங்க. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, ஒவ்வொரு வாரமும் 7,000 நான் செலவு பண்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்க ப்ரே பண்ணோம், இயேசு நாமத்துல ப்ரே பண்ணோம். அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். சுகத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். நாங்க ஒரு காசு கூட வாங்கல. கிட்டத்தட்ட 1 மாசம் அவங்களுக்கு எந்த ஃபீவரும் வரல. ரொம்ப சந்தோஷம். ஆனா மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா, அதே பாபாகிட்ட போயிட்டாங்க. மறுபடியும் விக்கிரக ஆராதனை அப்படி இப்படின்னு பூஜைன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் வந்தாங்க ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நாங்க ப்ரேயர் பண்ணோம், நல்லா ஆயிட்டாங்க. ஆனா மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அவங்ககிட்ட போயிட்டாங்க. நானும் என்னுடைய ஒய்ஃபை நாங்க யோசிக்க ஆரம்பிச்சோம். நம்ம அவங்ககிட்ட காசு கேட்கல, ஒன்றும் கேட்கல, அல்லது இதை தாங்க அதை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து இலவசமாக இந்த நன்மை செய்கிறார். இயேசு கிறிஸ்து இலவசமாக ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ஏன் அவங்க வரல? ஏன்னா பல வேளைகளில் மக்களுடைய மைண்ட்ல என்னன்னா, இலவசமாக ஒன்று கிடைக்கும் என்றால் அதற்கு எந்த விதமான மதிப்பையும் அவர்கள் கொடுப்பதில்லை. Jesus gave us this salvation free. He is not asking us to pay anything, but he has already paid for the salvation. It's costly because he has paid it with his life. இந்த ரட்சிப்பு என்பது இலவசமாக நமக்கு வந்தாலும் இது ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. ஏனென்றால் அவர் விலை கிரயத்தை கொடுத்து விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொண்டு விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி காஸ்ட்லி, வெரி ப்ரெஷஸ். இது விலையேறப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இது இதுக்கு நம்ம ஒரு விலையே போட முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். So Jesus is calling the people to enter the salvation, enjoy the salvation, and he wants to consider this precious. ஆண்டவர் இந்த இலைப்பாறுதலுக்குள்ள, இந்த ரட்சிப்புக்குள்ள ஒவ்வொரு மனுஷனும் பிரவேசிக்க வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். Thank God, if you are saved, if you are washed by the blood of Jesus Christ, you can give thanks to God. நீங்க இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இயேசுவின் இரத்தத்தை நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. In the few minutes that I have, I want to share with you why people do not trust God. Why people do not have relationship with God? They do not enter into a relationship with Jesus Christ, even after seeing miracles, signs and wonders. Why? நான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில நிமிடங்கள்ல நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஏன் மக்கள் அற்புத அடையாளங்களை பார்த்தும் கூட
ஏன் மக்கள் இயேசுவை விசுவாசிப்பதில்லை, இயேசுவோடு உறவு கொள்வதில்லை, இயேசுவோடு இருக்கிற அந்த உறவுக்குள்ள அவங்க உள்ளே நுழைவதில்லை, பிரவேசிப்பதில்லை? ஏன்? அதை நான் பகிர்ந்து கொள்ள போறேன். The first reason is they harden their hearts despite witnessing miracles. அவர்கள் அற்புத அடையாளங்களை பார்த்தும் கூட தங்களுடைய இதயங்களை அவர்கள் கடினப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். You see in the Gospels, the Pharisees going with Jesus, witnessing miracles everywhere, on the street, in the synagogue, and everywhere. But the Bible says they rejected the truth despite witnessing miracles. நீங்க பரிசேயர்களை நீங்க சுவிசேஷ புஸ்தகங்களை நீங்க பார்ப்பீங்க. அவர்கள் இயேசுவோடையே போறாங்க, ஜெபாலயத்துல அற்புதம் செய்யறத பாக்குறாங்க, வீதிகள்ல அற்புதம் செய்யறத பாக்குறாங்க, சில வீடுகள்ல அற்புதம் செய்யறத பாக்குறாங்க. இது எல்லாம் பார்த்தா கூட அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவே இல்லை, அவர்கள் சத்தியத்தை புறக்கணித்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் they wanted to kill Jesus. அவர்கள் இயேசுவை கொல்லதான் அவங்க யோசித்தாங்களே ஒழிய இயேசுவை பின்பற்ற அவர்கள் யோசிக்கவில்லை என்று நாம பார்க்கிறோம். A man with the cataracts may stand in broad daylight yet remain blind. அதாவது புரை கொண்ட கண்களை கொண்ட ஒரு மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சத்துல தான் அவர் நிப்பாரு, ஆனா அவர் எல்லாத்தையும் கிளியரா பார்க்க முடியாது அல்லது பார்க்கவே முடியாது. அது போலதான் there are people who reject Jesus Christ because they can't accept the truth that Jesus wants to give them. அவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறார்கள், இயேசுவை வேண்டான்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இயேசு கொடுக்கிற அந்த சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம பார்க்கிறோம். When Jesus says, I want to heal you, oh, very good. When Jesus says, I want to give you money, oh, that's very good. When Jesus says, I want to bless you, that's good. இயேசு உங்களுக்கு நான் சுகம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லது என்று சொல்கிறார்கள். இயேசு உங்களுக்கு நான் பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லது என்று சொல்கிறார்கள். இயேசு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது நல்லது என்று சொல்கிறார்கள். When Jesus calls the people for a commitment, when Jesus calls the people to enter into a covenant relationship with him, they say no. இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அழைக்கும் போதோ அல்லது இயேசு கிறிஸ்து தன்னோடு ஒரு உடன்படிக்கை உறவுக்குள்ள நுழைய வேண்டும் என்று அழைக்கும் போதோ அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அருமையானவர்களே, this is very, very important for us. Very important for us. The second reason why people do not accept Jesus, do not enter into a relationship with Jesus despite witnessing miracles, signs and wonders. Why? The second reason is they forget God's past works. அவர்கள் தேவன் செய்த கடந்த காலத்துல செஞ்ச அந்த அற்புதங்களையோ நன்மைகளையோ அவர்கள் மறந்து விடுகிறார்கள். That's what we see. For example, Jesus fed 5,000 people with 5 loaves and 2 fish, and later he fed 4,000 people. Yet the disciples who were traveling with Jesus, the 12 disciples that were traveling with Jesus, when they had a need, when they did not have bread, they were worried about not having bread. நாம என்ன பார்க்கிறோம்னா இயேசு கிறிஸ்து 5,000 மக்களுக்கு 5 அப்பத்தினால 2 மீனை கொண்டு போஷித்தார். 4,000 பேருக்கு அவர் போஷித்தார். இதையெல்லாம் பார்த்த அந்த 12 சீடர்கள் ஒரு நேரத்துல அவரோட பிரயாணப்பட்டு போகும்போது அப்பம் இல்லை என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட்டாங்க. ஐயோ, அப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு 5,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுத்தார், 4,000 பேருக்கு கொடுத்தார். ஆனா இந்த நேரத்துல அப்பம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர்கள் வருத்தப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். Jesus asked the people, asked the disciples in Mark chapter 88, Mark 8 verses 17 and 18. Do you still not see and understand? Are your hearts hardened? இயேசு கேட்கிறார். இப்படி அவங்க கவலைப்பட்ட போது இயேசு கேட்கிறார், இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கவே இல்லையா? நீங்க பார்க்கவே இல்லையா? இன்னும் உங்களுடைய இதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த விசுவாசிக்காத சீடர்களை பார்த்து கேட்பதை பார்க்கிறோம்.
I just want to tell you, my friends, this morning, even if Jesus has done one miracle for you, that is a witness that Jesus can do more miracles for you. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்திருந்தாலே போதும், இயேசு நிச்சயமாக இன்னும் அற்புதங்கள் செய்வார் அப்படிங்கிற அந்த அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். Not just that, Jesus will take care of everything in your life. இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாம இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Third reason why people do not trust Jesus, do not get into a relationship with Jesus despite witnessing miracles. மூன்றாவது காரணம், ஏன் மக்கள் அற்புத அடையாளங்களை பார்த்தாலும் ஏன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவுக்குள்ள அவங்க நுழைவதில்லை என்று பார்த்தோம்னா, seeking miracles but not a relationship with Jesus. இயேசு கிறிஸ்துவோடைய அற்புதத்தை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்களா ஒழிய, தேடுறாங்களா ஒழிய, ஆனா இயேசுவோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. Getting back to Jesus is feeding of 5,000 people. இயேசு கிறிஸ்து 5,000 பேருக்கு அப்பத்தை கொடுக்கிறாருல்ல, அதையும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். When Jesus gave people food, people wanted to make Jesus king because he gave them food. Not because he was the Messiah, not because he was the real bread of life, not because he was a savior of the world, not because he was simply calling the people to get into relationship with him. இயேசு கிறிஸ்து 5,000 பேருக்கு அப்பத்தை கொடுத்த போது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ தங்களுடைய ராஜாவா மாத்தின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணாங்க. எப்படியாவது ராஜாவை மாத்தின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா இயேசு அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க? இயேசு சூப்பரான ஒரு ராஜா, அவர் மீட்பர், ரட்சகர், பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படிங்கிறதுனாலயா? இல்ல. இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக. Praise God, Jesus takes care of every need. But Jesus wants to give us something beyond meeting the daily needs, beyond giving us, beyond meeting the basic needs like, food and all the other stuff. இயேசு கிறிஸ்து இந்த அடிப்படை தேவைகளை சந்திப்பதை காட்டிலும் அல்லது அற்புதங்களை செய்வதை காட்டிலும் இன்னும் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்ய விருப்பப்படுகிறார். What is that? Entering into salvation. Many times we are like children who simply visit parents for gifts, not for real love, not for really caring for them. There are many children who visit the parents just to get some gifts, not to really be with them and listen to them and to enjoy the relationship with them. நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, வயசான அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்கள போய் எதுக்கு தெரியுமா பார்க்குறாங்க? ஏதாவது அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே போறாங்க, அல்லது அவங்களை நேசிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா சொத்துக்காகவே நேசிக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த அம்மா அப்பாவை நேசிக்கணும்னு சொல்லிட்டு நேசிக்கிறது கிடையாது. அருமையானவர்களே, there are many reasons as to why people simply do not trust Jesus, because even after witnessing miracles, அற்புத அடையாளங்களை பார்த்தும் கூட மக்கள் ஏன் நம்பாம இருக்காங்க, ஏன் நம்பாம ஆண்டவருடைய உறவுக்குள்ள போகாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. I have few more reasons, but I do not have the time. But today, once again, we need to commit ourselves and tell Jesus, I just want to enjoy your relationship, nothing but your relationship. When we have Jesus, when we seek Jesus, when we seek his kingdom, and when we seek his righteousness, I want to tell you, God will give us everything that you need, everything that you want, everything that you desire, everything according to his will. That's the key. Everything according to his will. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும்போது, நீதியை தேடும்போது, அவருடைய சித்தத்தை தேடும்போது, அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் கொடுப்பார். நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார், நம்முடைய விருப்பங்களையும் அவர் சந்திப்பார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்வார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் பண்ண போறேன். ஆண்டவரே, உங்களை நாங்க தேட உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பை தேட உதவி செய்யுங்க. உங்களுடைய உறவை என்ஜாய் பண்ண உதவி செய்யுங்க.
இயேசுவின் நாமத்திலே ஆமென்.